கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிகாலை 5 மணி உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 147:3 இவ்வாறாய் கூறுகிறது: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டத்தோடு கூட, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு போராட்டங்கள், காயங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் என்ற சூழ்நிலையில் சிந்தித்து கொண்டே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் காயங்களை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 34:18 பார்க்கிறோம்: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நொறுங்கி போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் காயங்களை என் தேவன் கட்டுவார், உங்கள் வேதனைகளை என் கர்த்தர் மாற்றுவார். இந்த காலை பொழுதில் சந்தோஷமான செய்தி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோபுவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து நண்பர்களால், மனைவியால் காயப்பட்டு வேதனையோடு, சரீரத்தில் வியாதியோடு இருந்தபோது அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கர்த்தருடைய கரம் நம் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான காயங்களையும் அது ஆற்றுகிறதா இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா காயங்களையும் கர்த்தர் மாற்றுவார். தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், சங்கீதம் 51:17 இவ்வாறாய் கூறுகிறார்: தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். உங்கள் வேதனையை மாற்றி நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் மாற்றமில்லை. எரேமியா 33:6 பார்க்கிறோம்: இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். ஒருவேளை சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் சரீர பலவீனங்களை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? காயங்களை கர்த்தர் மாற்றுவார். சௌக்கியத்தை கர்த்தர் வரப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வேதம் சொல்கிறபடி, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலனுள்ளையும் அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாழ்க்கையில திடனற்று இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்கிறது, ஓசியா 6:1, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஒருவேளை ஏன் கர்த்தர் என் காயங்களை, என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்ற மாட்டிருக்கிறார்? என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஏன் மாற்ற மாட்டேங்கிறார்? என் கணவனை ஏன் கர்த்தர் இன்னும் ரட்சிப்புக்குள் வழி நடத்த மாட்டேங்கிறார்? என் பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளை ஏன் கர்த்தர் இன்னும்
முழுமையான விடுதலை கொடுக்கவில்லை என்ற அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற என்ன காயமாய் அது இருந்தாலும் அந்த காயங்களை நான் ஆற்றுவேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளங்கள் ஆற்றுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள் முற்றிலுமாய் மாறி போக்குவிடும். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். வாஞ்சையாய் எழும்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். God bless you. என்னோடு கூட பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தைரியமாக பேசலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நல் ஆலோசனைகளை, நல் திட்டங்களை, தரிசனங்களை உங்களுக்கு கூறி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 807-2959-858. I am pastor and prophet Benjamin Newton. I am in Trichy. ஒருவேளை நேரில் சந்திக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் என்னை நேரில் நீங்கள் வந்து சந்திக்கலாம். அல்லது உங்கள் இல்லத்திற்கு, உங்கள் சபைக்கு அழைத்து என்னை பயன்படுத்த நீங்கள் விரும்புவீர்களானால் அதையும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக அநேகருக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நீங்களும் பயன்பெற்று, நீங்களும் உங்கள் தரிசனத்தில் நிலைத்திருந்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை, ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் கண்டிப்பாக துவங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.